Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எப்படி எடிட் பண்றதா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து kinemaster மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். நெட் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அடிக்கடி வந்து ஆட் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆள்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 or 6 ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோமே கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து டைம்லைனை ஃபஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோன்ற செக்ஷனில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஆள்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த கீ அனிமேஷன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே கரெக்டாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கு இங்கே வந்து வேல்யூ செட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு வேல்யூஸ்லாம் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல லிரிக்ஸ் இருக்கா அந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டாக எது வரைக்கும் இருக்கோ ஸோ அது வரைக்குமே உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்கும். சிசர் ஐக்கான் இருக்கும். அந்த சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணி கட் பண்ணிட்டு இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து டைம் லைனை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ இந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக வர மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக ஆட் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் ஆட் ஆகுற மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஆட் ஆகிற மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஃபோட்டோ விட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசால்வ் டூன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த டிசால்வ் டூன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டூரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக டூரேஷன் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போலவே கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து டெம்ப்ளேட் வீடியோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டிக் இருக்கு. அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவுக்கு கீழே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கிரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கு கீழே வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய சாங்கை நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சாங்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் ஆட் ஆகிடும். உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங், இந்த டெம்ப்ளேட் வீடியோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. நீங்கள் இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. இந்த டெம்ப்ளேட் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டில் இருந்து இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஹார்ட் பார்ட்டிகல்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து இந்த இடத்த சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க.